பெரும்பாலும் ஜனவரி 1 தான் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன் இப்படி ஜனவரி 1 அப்படின்னா இதோடைய பின்னணி நம்ம முதல் பார்த்தோம். ஆனா நம்மளுக்கு தேவன் என்ன நினைவூட்டுறாருன்னா, காலங்கள் எல்லாமே அவருடைய கைகள் இருக்கிறது. காலத்தை நமக்கு தேவன் கொடையாக கொடுத்திருக்கார். எல்லா நாட்களும் அவருடையது. இதை நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். வெறும் ஜனவரி 1 மட்டுமல்ல. ஆனா இந்த புதிய வருஷம் என்ற இந்த ஒரு பின்னணி எங்க முதல் தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, மெசபட்டோமியால தான் முதல் இந்த சம்பிரதாயமே வந்தது. ஏறக்குறைய ஒரு 4000 வருஷம் இருக்கும். மெசபட்டோமியானா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், பாபிலோனுடைய ஒரு கலாச்சாரம். அங்க எப்போ இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவாங்கன்னா, வசந்த காலத்துல இதை கொண்டாடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, அக்கிட்டூன்னு வாங்கும். இங்கிட்ட இருந்து தான் நியூ இயர், புதிய வருஷம், புத்தாண்டு என்ற ஒரு சொல்லும், என்ற ஒரு கொண்டாட்டமும், ஒரு நாளை அனுசரிக்கிற ஒரு நாட்களும் தொடங்கினது. இந்த அக்கிட்டூனா என்ன அப்படின்னா, இவங்க வசந்த காலத்துல இது பயிரை விளைச்சல் செய்வதற்கும், வார்கோதுமையை விளைச்சல் செய்வதற்கு ஒரு ஏற்ற ஒரு காலமா இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஜனங்கள் நகரம் முழுவதும் கூடி 10ல இருந்து 12 நாள் இந்த புத்தாண்டை கொண்டாடுவாங்க. அக்கிட்டூ அதை ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம் மட்டும் அல்லாமல் வழிபாடா எடுத்துன்னு வந்துட்டாங்க. அவங்களுடைய மத வழிபாடா எடுத்துன்னு வந்து அதை எப்படி இவங்க உறுதிப்படுத்துவாங்கன்னா, வர நாட்கள் அல்லது வர வருஷத்துல அவங்களுடைய பாபிலோன்